இது ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கிற பகலாப்பூர்ல நடந்த விஷயம். அங்க தினமும் அடிக்கிற வெயில்ல பூமியில வெடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. கூடவே மரம் கொடிகள் எல்லாம் காஞ்சு போயிடுது. ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட பகலாப்பூர்ல பாதிக்கும் மேற்பட்டவங்க இன்னொரு பெரிய பிரச்சனைனால ரொம்ப கவலையா இருந்தாங்க. அந்த பிரச்சனை என்னன்னா தண்ணீர் பிரச்சனை. ஏ மங்களா, இவ்வளோ இருட்டிடுச்சு, இப்போ பானை எடுத்துக்கிட்டு எங்கே போற? அது வந்துங்க, நான் போய் கிணத்துல தண்ணி எடுக்க போறேன். என்ன, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா? அப்படி உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், உனக்கு தெரியும்ல. வந்தா வந்துட்டு போகட்ட விடுங்க. ஆனா வீட்டுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. என் பிள்ளைங்க எல்லாம் தாகத்துல செத்து போகணுங்கிறீங்களா? மாட்டேன், என்ன நீங்க போக விடுங்க விடுங்க. இங்க பாரு மங்களா, நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, நம்ம கிணத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் ஜமீன்தாரோடைய உத்தரவு இல்லாம எடுக்க கூடாது. அந்த ஜமீன்தார் கடன்காரனை விட்டு தொலைங்க. அந்த மனுஷன் யாரு நம்மளை தடுக்கிறதுக்கு? தண்ணீர்ல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. அப்படி தவறுதலா யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது நம்ம ஜமீன்தாரோடைய உத்தரவு இல்லாம தண்ணி எடுத்தோன்னு, அதுக்கான தண்டனையும் நாம தான் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க கூட. அதனால யோசிச்சுக்க என்ன பண்றதுன்னு. ராமு சொன்னதை கேட்டுட்டு மங்களா பானைய கீழே வச்சுட்டா. அப்புறம் அமைதியா தூங்கிட்டா. ஆனா அவ மனசுல நாளைக்கான கவலை அரிச்சுக்கிட்டே இருந்தது. அதுவே சுரஹி அப்புறம் பகலாப்பூரோட பக்கத்து கிராமம் பத்லாப்பூர்ல ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆமாம்மா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க நல்லா இருக்கேன். நான் தான் சொல்றேன் இல்லம்மா. அது எப்படி உடனே திரும்பி வர முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு நல்ல டீச்சர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்றீங்க, அதுவும் எதுக்காக? கொஞ்சமா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதுக்காகவா? நல்லா இருக்கு கதை. இல்ல, இப்போ நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க கவலைப்படுறத விட்டுடுங்க. இப்போ தூங்குங்க, நான் போனை வச்சிடுறேன், போய் தூங்குறேன், சரியா? அப்பதான் ரோஹித்தோட கவனம் வீட்டுல இருந்து பானை மேல படிச்சு. அட என்ன இது, பானையில தண்ணி இருந்தது, யார் இதை காலி பண்ணது? அப்ப கிராமத்து ஜனங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு. இதுக்கெல்லாம் காளியம்மனோட கோபம் தான் காரணம். இதுதான் அந்த விசித்திரமான சம்பவம். திடீர்னு காணாம போன தண்ணீரை பத்தி ரோஹித் உடனே கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. அப்புறம் தலைவரோட ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இல்ல, நாங்க இதுக்கு மேலே எதையும் கேட்க தயாரா இல்லை தலைவரே. நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க, இல்லைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பாக்குறீங்கல்ல, பாவம் நம்ம ஸ்கூல் மாஸ்டரோட வீட்டில் கூட தண்ணி காணாம போயிடுச்சு. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல காளி அம்மனோட கோவில்ல யாகத்தை நடத்துங்க. இது கண்டிப்பா காளி அம்மனோட கோவம் தான். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி காணாம போயிருக்கா? கிராமத்து ஜனங்கக்குள்ள நடந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து தலைவர் ஐயா பயந்துட்டாரு. அவருக்கு எதுவுமே புரியல. அப்பதான் ரோஹித்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அது மூலமா தண்ணி காணாம போனதுக்கான மர்மம் என்னன்னு தெரிஞ்சிடும். இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நம்ம கிராமத்துல விசித்திரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதனால நாம கவலையா இருக்கோம். ஆனா இந்த நிலைமையில அமைதியா நாம வேலையை வாங்கலன்னா இதுக்கான தீர்வை நம்மளால எடுக்க முடியாது. ஆனா இதுக்கு காரணம் காளியம்மனோட கோவம்ன்றது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. காளியம்மனோட கோவம் இல்லாம வேற என்ன இது? இப்படி திடீர்னு தண்ணி எங்கேயாவது காணாம போகுமா? இருக்கலாம், அப்படி யாராவது அதை திருடி இருந்தாங்கன்னா. என்னது, திருட்டா? ஆமா, திருட்டு தான். ரோஹித்தோட வாயில திருட்டுங்கிற வார்த்தை வந்ததும் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா தங்கம் வெள்ளிங்கிற காலத்துல யாராவது போய் தண்ணியை திருடுவாங்களா? தம்பி ரோஹித், நீ என்னப்பா சொல்ற? தண்ணிய யாரு திருட போறாங்க? அப்புறம் எதுக்கு திருடுவாங்க? எதுக்காக திருடி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாத தலைவரையா. ஆனா இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். கிராமத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் தான் காரணம்னு எனக்கு தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருடைய வீட்டுல இருந்தும் நிறைஞ்ச பானையில் இருக்கிற தண்ணி காணாம போகுதுன்னா, ஆனா இதெல்லாம் ஒன்னா கிடையாது, அடுத்தடுத்து தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம வீட்டுல நாம இல்லாதப்பதான் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு என் வீடு, இன்னொரு நாள் உங்க வீடு. அப்படி இது காளியம்மனோட கோபமா இருந்தா ஒரே சமயத்துல இந்த திருட்டு நடக்கணும். ஆனா ஒவ்வொரு வீடா கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆள் தான் காரணம்னு. ரோஹித் சொன்னதை கேட்டதும் தலைவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு. கூடவே கிராமத்து ஜனங்க எல்லாரும் கூட ரோஹித் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தண்ணீர் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது ஒரு விளையாட்டு.
மறுநாள் ராத்திரி ரோஹித் சொன்னதுனால தலைவர் தன்னுடைய வீட்டுக்கு பூட்டை போட்டுட்டு வெளியே எங்கேயோ போற மாதிரி டிராமா பண்ணாரு. அப்புறம் ரோஹித் என்ன நினைச்சானோ அதே மாதிரி தான் நடந்தது. கிராமத்துல தண்ணியை திருடினவன் பிடிப்பட்டான். இல்ல என்னை விட்டுடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. ஆடடடா, என்ன மாதிரி பேசுறான் பாத்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? விட்டுடுன்னு கத்துற. அடுத்தவங்க வீட்டில் போய் தண்ணியை திருடிட்டு வந்துட்டு நான் எந்த தப்பும் செய்யலன்னு போய் வேற சொல்ற. உனக்கு தெரியுமா நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கன்னு? என்ன பாவம்? இல்ல நான் எந்த பாவமும் செய்யல. நான் இதெல்லாம் என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. மற்றவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தண்ணியை திருடுறது இதுல என்ன கட்டாயம் வந்துடுச்சு? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்னுடைய வட்டிய மறுபடியும் அடைக்க முடியாத நேரத்துல. என்ன சொன்ன? பணம் இல்லையா? ஆமா முதலாளி, என்கிட்ட பணம் இல்லை. இந்த மாசம் எனக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ அது எல்லாமே என்னுடைய புள்ள ராஜீவ் வைத்திய செலவுக்கு செலவாயிடுச்சு. அதனால இந்த தடவை என்னால உங்க பணத்துக்கு வட்டியை கட்ட முடியல. இங்க பாருப்பா, இதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. இந்த 5 மாசத்துல ஒரு தடவை கூட சரியான டைமுக்கு நீ வட்டி கொடுக்கல. அதாவது நீ அசல் கொடுக்கறன்னு அதையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற. இது இப்படியே நடந்துகிட்டே இருந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியுங்க முதலாளி ஐயா. ஆனா நான் என்ன பண்றது? என்னுடைய புள்ள 6 மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கான். எவ்வளவோ வைத்தியம் பார்த்தேன், அதெல்லாம் பயனில்லாமலே போகுது. அவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமாகிக்கிட்டே போகுது. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரப்போற சில மாசங்களுக்கு கூட என்னால உங்களுக்கு வட்டி பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னது? உன்னால வட்டி கொடுக்க முடியாதா? போதும், எல்லாத்தையும் நிறுத்த. நீ இப்படி ஒத்துக்க மாட்ட. கடனை கொடுக்க முடியலன்னா எதுக்காகயா கடன் வாங்குறீங்க? இல்ல உங்ககிட்ட கொடுத்த கடனை நான் வசூலிச்சே தீர்வேன். இன்னையிலேருந்து நீ கிராமத்துல எந்த கிணத்துல இருந்தோ குளத்துல இருந்தோ நதியில இருந்தோ தண்ணி எடுக்க கூடாது. நீ இந்த கிராமத்து தண்ணியை குடிக்க கூடாது. அப்படி குடிச்சீன்னா அதுக்கான பணத்தை நீ கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்னது பணமா? வேண்டாம் முதலாளி, தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. என்னுடைய குழந்தைங்க, மனைவி, நான் எல்லாரும் தண்ணி இல்லாம செத்து போயிடுவோம். எங்க மேல கருணை காட்டுங்க முதலாளி ஐயா, கருணை காட்டுங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஜமீன்தார் ஐயா எங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன, இது ரொம்ப தப்பாச்சே. அவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணலாங்க, ஏன் பண்ணக்கூடாது? கிராமத்தில் இருக்கிற நதி, குளம், அந்த பக்கத்தில் இருக்கிற நிலம் எல்லாமே ஜமீன்தாருது. அதனால அவர் நினைச்சா எது வேணாலும் செய்வாரு. ஆரம்ப நாட்கள் என்னமோ பரவாயில்ல தான். ஜமீன்தார் ஐயா ஒரு தடவை 500 ரூபா பணத்தை வாங்கினாரு. ஆனா மெல்ல மெல்ல அவருடைய குரூரமான புத்தி அதிகமாயிட்டே போச்சு. அதுக்கப்புறம் அவரு வட்டி அதிகமாகிட்டாரு. சில சமயம் 500லேருந்து 1000, 1000லேருந்து 2000, 2000லேருந்து 3000, இப்ப நேரா 5000 ரூபாய். என் பையன் ராஜீவுக்கு உடம்பு சரியில்லை. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அவனுடைய வைத்தியத்துக்கு செலவாயிடுது. அதனால இதெல்லாம் என்னால கொடுக்க முடியல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கிராமத்துல இல்லைன்னாலும் வேற ஒரு கிராமத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம். அதுக்காக தான் நான் திருடுறத ஆரம்பிச்சேன். இல்லைன்னா இங்க இருக்கிற கிணத்துலயே என்னால தண்ணி எடுக்க முடியும். ஆனா எனக்கு பயமாயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் ஜமீன்தாராக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை அவரு கஷ்டப்படுத்துவாரு. அதனால இப்படி செய்யறது என்னுடைய கட்டாயம் ஆயிடுச்சு. ராமுவோட கதையை கேட்டதும் பத்லாப்பூர் மொத்தமும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அப்பதான் ரோஹித் ராமுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ராமு, எங்களை மன்னிச்சிடு. நாங்க தேவையில்லாம உன்னை என்னென்னமோ பேசிட்டோம். ஆனா போதும், நாம சுதந்திர பாரத்தோட குடிமக்கள். அப்புறம் இன்றைய காலத்துல உன்னுடைய குடிநீர் உரிமையில யாராலையும் தடை போட முடியாது. இது பாவம், கடுமையான பாவம். ஆனா இதுக்கான தண்டனைய அந்த ஜமீன்தார் அனுபவிச்சே தீரணும். ரோஹித் சொன்னதை கேட்டுட்டு ராமுவோட கண்கள்ல நம்பிக்கை தெரிஞ்சது. அப்புறம் மறுநாள் உடனே ராமு ரோஹித்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அவர் ஜமீன்தாரோட கொடுமைகளை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதினாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் உடனே ஜமீன்தாரை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாரு. அப்புறம் கூடவே ரோஹித்தோட உதவினால ராமுவோட கடனும் மன்னிக்கப்பட்டது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். மசாயி போன்ற ஒரு சின்ன நகரத்துல டிசோசாங்கிற ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வாழ்ந்து வந்தது. இயேசுவும் மார்கியும் ஒரு அழகான தம்பதி. அவங்க வீடு சாதாதான், ஆனா சந்தோஷமும் சிரிப்பும் நிறைஞ்சிருந்தது. இயேசு ஒரு சிற்ப தொழிலாளி. அப்புறம் மார்கி வீட்டை கவனிச்சுப்பா. ஆனா இவ்வளெல்லாம் இருந்தும் கூட அவங்க 2 பேரும் மனசுல சந்தோஷமா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு கிடையாது.
என்னாச்சு மார்கி, ரொம்ப சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். ஆமா, இன்னைக்கு என்ன நீங்க இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு உங்களுடைய சிலைகள்லாம் உங்களை சீக்கிரமா விட்டுடுச்சா? இல்லை, இன்னைக்கும் என்னுடைய சிலைகள் என்னை விடுறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், இங்கே பாருங்க, நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை விட ரொம்ப அழகாக இருக்கிறவ என்னுடைய மனைவி. அவள் தினமும் நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும்னு என் பாதையை பார்க்குறா. அதனால இன்னைக்கு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். விடுங்க, இது நல்ல விஷயம்தான். அட என்ன இது, நீ இப்போவும் ஒரு மாதிரி இருக்க? இப்போவாவது சொல்லு, என்னதான் நடந்தது? நம்ம பக்கத்து வீட்டில் புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அவங்க என்கிட்ட நம்ம குழந்தைங்கள பற்றி கேட்டாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட கேட்குற கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை. மற்றவங்க கேலி பண்ணுறதை பார்த்து நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன். அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி சொல்லி நான் பைத்தியமாயிடும் போல இருக்கு. எனக்கு தெரியுது, ஆனால் இல்லை, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நாள் முழுக்க இந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய வீடு இதோட அமைதி என்ன பயமுறுத்தது. ஆனால் அந்த கடவுளுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு அவருக்கு ஏன் விருப்பம் கிடையாது? நான் என்ன பண்றது? பொறுமையா இரு மார்கி, பொறுமையா இரு. பாவம் மார்கி, தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற வேதனை அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இப்ப அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனா ஒரு நாள் ரொம்ப ராத்திரி இருக்கும். இயேசு அப்புறம் மார்கிக்கு ஒரு மென்மையான அழுக சத்தம் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த குரலை கேட்டு போனாங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன குழந்தைய கம்பளத்துல சுத்தி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. அட என்ன இது, இந்த சின்ன குழந்தைய நம்ம வீட்டு வாசல்ல விட்டுட்டு போனது யாரு? தெரியலையே. ஓ காட், இது சரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாம இதை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரொம்ப பயந்து போய் அந்த அழகான குழந்தைய தூக்கிட்டு இயேசு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக புறப்பட்டாரு. ஆனா அப்பதான் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த அந்த குழந்தை திடீர்னு அது ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவால முன்னாடி போகவே முடியல. அதுவும் இல்லாம அந்த குழந்தை அழறத பார்த்துட்டு மார்கி ரொம்ப கவலையாயிட்டா. உடனே அவ அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிட்டா. அச்சோ, இவ என்ன ரொம்ப அழறா? இல்ல, அழாத என் செல்லம், அழாத. மார்கியோட அந்த பாசம் நிறைஞ்ச குரல் பெரிய அற்புதத்தை பண்ணிடுச்சு. இவ்வளவு நேரமா பயங்கரமா அழுதுட்டு இருந்த அந்த குழந்தை ரொம்ப அமைதியா மார்கியோட கையிலேயே தூங்கிடுச்சு. அட, இவ தூங்கிட்டாங்க. பாரு, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. அந்த காடை நமக்காக அனுப்பி வச்ச மாதிரி தெரியுதுங்க. என்ன காடா? ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த சின்ன கிராமத்துல எத்தனையோ வீடுகள் இருக்கு. அப்புறம் ஒரு குழந்தைய விடுறவங்க நம்ம வீட்டு வாசல்ல எதுக்காக வைக்கணும்? இந்த குழந்தை நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. இது நம்ம குழந்தைங்க, உங்களுக்கும் எனக்கும் சொந்தமுள்ள குழந்தை. ஆனா ஊனாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன குழந்தைய நீங்க போலீஸ் கிட்ட போய் ஒப்படைக்க போறீங்களா? இயேசு, நாம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த குழந்தை இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கும். அதனால இன்னிலிருந்து இது நம்ம குழந்தை, இயேசு மார்கியோட குழந்தை. இனி இவளோட பேரு டெய்சி. டெய்சி. மார்கி சொன்ன உடனே இயேசு அந்த அழகான குழந்தைய வீட்டில் வச்சுக்க தயாராயிட்டாரு. இப்போ அவங்க 2 பேரும் அது கூட விளையாடுறாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க, அது கூட ஜாலியா இருக்காங்க. அவ மேல பயங்கரமான அன்பையும் செலுத்தினாங்க. இவளை கொஞ்சம் பாருங்களேன், நம்ம டெய்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான் மார்கி. இந்த டெய்சி நமக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கா. மெல்ல மெல்ல வருஷங்களும் ஓடுச்சு. அப்புறம் நேத்து வரைக்கும் இருந்த டெய்சி மார்கி அப்புறம் இயேசுவோட மடியில விளையாடிட்டு இருந்தவ இன்னைக்கு அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பாக்குறதுக்கு மார்கி இப்போ இந்த உலகத்துல கிடையாது. பார்த்து மெதுவாவாமா, கீழே விழுந்துட போற. இல்ல, மெதுவாலாம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னு கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க அருமை பொண்ணோட 18வது பிறந்த நாள். அதனால இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. அதெல்லாம் சரி, ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு தோணுது, சரிங்களா? பாய். தன்னுடைய 18வது வயசு பிறந்த நாள்ல டெய்சியும் அவளோட குடும்பமும் சந்தோஷமா இருந்தது. ஆனா வருத்தமான விஷயம், இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தன்னோட நண்பர்களோட நல்ல நேரத்தை கழிச்சதுக்கு அப்புறமா டெய்சி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது காட்டுக்கு நடுவுல திடீர்னு அவளுடைய வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு.
ஐயோ என்ன இது இப்போன்னு பார்த்து தான் இந்த வண்டி ரிப்பேர் ஆகணுமா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. இதனால இன்னும் லேட் ஆச்சுன்னா அப்புறம் அப்பா கோவப்படுவார். ஏய் என் செல்ல ஸ்கூட்டியே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிடு. ஆமாம் ப்ளீஸ். டேசி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா. ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் அவளுக்கு கண்ணில் எதுவும் படலை. அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரது? நான் கேட்குறேன் யாரது? ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. டெய்ஸி மறுபடியும் தன்னோட ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா. அப்போ தான் பின்னாடி இருந்து யாரோ அவன் மேலே துணியை போட்டாங்க. விடுங்க விடுங்க என்ன விடுங்க என்ன. பாவம் டெய்ஸி தன்னுடைய பிறந்த நாளை குடும்பத்தாரோட கொண்டாடுறதுக்காக போனவ ஆனால் இங்கே மாட்டிக்கிட்டா. அப்புறம் இன்னொரு பக்கம் டெய்ஸி வீட்டுக்கு திரும்பலன்னு அவளோட அப்பாவுக்கு பெரிய கவலையாயிடுச்சு. ஓ காட், இந்த டெய்ஸி எங்க இருக்கா? மணி 12 ஆக போது, இன்னும் இந்த பொண்ணு திரும்பி வரலையே. அதுவும் இல்லாம அவளுடைய போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது... இல்ல அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அவள் நல்லா இருப்பா, கண்டிப்பா நல்லா இருப்பா. பாவம் இயேசு. டெய்ஸி வீட்டுக்கு திரும்பி வரலன்னதும் ரொம்பவே பயந்துட்டாரு. அவருக்கு எதுவுமே புரியல. அப்படி டெய்ஸி போயிருந்தா எங்க போயிருப்பா? அது இன்னொரு பக்கம் யாரோ டெய்ஸியை கடத்திக்கிட்டு போய் காட்டோட அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு பாதுகாப்பு வட்டத்துல அவளோட கையை கட்டி உட்கார வச்சிருந்தாங்க. அந்த மனுஷன் ஏதோ யாகம் பண்ணிட்டு இருந்தான். யார் நீ? நீ யாரு? அப்புறம் என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க? Bashmayo Bolle, Bolokara Kostuva, Vini Mastri, Soro. இங்க பாரு, என்ன போக விடு. என் அப்பா வீட்டில் தனியா இருப்பாரு. நான் அவர்கிட்ட போய் ஆகணும். அவர்கிட்ட நான் போய் ஆகணும். என்னை விட்டுடு. நான் தான் சொன்னேன்ல, என்ன என் வேலையை செய்ய விடு. ஆனா நீ யாரு? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கே தெரியும், கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரியும். மாஷ்மோ எபல்வாய் போலோகா கஸ்தூவா வருமன் டிஷ்யூ ஷோரோ மாஷ்மோ எபல்வாய் போலோகா கஸ்தூவா வருமன் டிஷ்யூ ஷோரோ வருமன் டிஷ்யூ ஷோரோ. அப்ப திடீர்னு காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. டெய்ஸியோட பாதுகாப்பு வட்டத்துல நெருப்பு பிடிச்சது. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்த மரங்களோட கிளைகள் கூட தீ பத்தி எரிய ஆரம்பிச்சது. இல்ல இங்க என்னதான் நடக்குது? நீ என்ன பாடிக்கிட்டு இருக்க? டெய்ஸிக்கு எதுவுமே புரியல. அப்புறம் அந்த மனிதர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போதான் திடீர்னு டெய்ஸியோட முதுகுல வலி ஏற்பட ஆரம்பிச்சது. எப்படின்னா அவளோட உடம்புக்கு உள்ளர ஏதோ ஒன்று குத்துற மாதிரி இருந்தது. இல்ல என்ன நடக்குதுங்க? என்ன காப்பாத்துங்க. டெய்ஸியோட ஆக்ரோஷத்தினால காற்றும் நெருப்பும் இன்னும் வேகமா ஆயிடுச்சு. திடீர்னு டெய்ஸியோட முதுகுவலி அதிகமாயிடுச்சு. அப்புறம் அவ முதுகுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. மாஷ்மோ எபல்வாய் போலோகா கஸ்தூவா வருமன் டிஷ்யூ ஷோரோ மாஷ்மோ எபல்வாய் போலோகா கஸ்தூவா வருமன் டிஷ்யூ ஷோரோ. பாவம் டெய்ஸி வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு அவளோட முதுகுல இருந்து ஒளி கதிர்கள் 4 வெளியே வந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த கதிர்கள் மின்னும் சிறகுகளா மாறுச்சு. அப்புறம் டெய்ஸி மயங்கி விழுந்துட்டா. நான் சாதிச்சிட்டேன். இந்த காட்டோட ராணி வந்துட்டா. வெல்கம் லேடி பட்டர்ஃப்ளை. ஆனா இது என்ன? டெய்ஸி மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுக்கு எப்படி ரெக்க முளைச்சது? அப்புறம் இந்த லேடி பட்டர்ஃப்ளையோட ரகசியம் தான் என்ன?